Hello aspirants, இந்த வீடியோல நம்ம வந்து CGL ல கேட்ட பார்ட்னர்ஷிப் क्वेश्चन வந்து பார்க்கலாம். இப்போ இந்த क्वेश्चनல பார்த்தோம்னா அரவிந்த் started a business by investing 80000. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து யார் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தலாம். அப்புறமா வந்து டைம் பார்த்துப்போம். ஓகே? ஃபர்ஸ்ட் வந்து அரவிந்தோட இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளவு? 80000. அடுத்து பவின் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கான்? 1,20,000. சந்தன் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கான்? 1,60,000. ஓகேவா? இப்போ எல்லாரும் ஒரே டைம் பீரியட் வந்து இன்வெஸ்ட் பண்ணல. மொத்தமா இப்ப நமக்கு क्वेश्चनல வந்து எதுமே மென்ஷன் பண்ணல அப்படினா நம்ம வந்து क्वेश्चन வந்து 1 இயருக்கு எடுத்துப்போம். ஓகே? அப்போ அரவிந்த் மட்டும் தான் நமக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே இன்வெஸ்ட் பண்ணிருக்கான். அப்ப அரவிந்த் வந்து 1 இயர் அப்படினா 12 months இன்வெஸ்ட் பண்ணிருப்பானா into 12. ஓகே? அடுத்து ஆஃப்டர் 4 months தான் யார் ஜாயின் பண்றா? பவின் ஜாயின் பண்ணிருக்கான். அப்போ 12 மாசத்துல 4 மாசம் கழிச்சு ஜாயின் பண்ணா பவின் எத்தனை மாசம் இன்வெஸ்ட் பண்ணிருப்பான்? 8 மாசம் இன்வெஸ்ட் பண்ணிருப்பான். அதே மாதிரி ஆஃப்டர் 8 months தான் சந்தன் இன்வெஸ்ட் பண்ணிருக்கான். அப்போ 12ல 8 போயிடுச்சுனா 4 மாசம் தான் இவன் இன்வெஸ்ட் பண்ணிருப்பான். ஓகேவா? எப்பவுமே எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்க, எவ்வளவு டைம் இன்வெஸ்ட் பண்றாங்க, இதுதான் அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட் கணக்கு. இப்போ நான் 10 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன், 4 மாசம் இன்வெஸ்ட் பண்றேன்னா 40 ரூபாய் தான் என்னோட இன்வெஸ்ட்மென்ட். ஓகேவா? அப்படிதான் கால்குலேட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இது வந்து ரேஷியோல இருக்கும். ஓகேவா? அப்போ 4 0 கேன்சல், 4 0 கேன்சல், 4 0 கேன்சல். அடுத்து 4 3s are 12, 4 2s are 8, 4 1s are. அதே மாதிரி இங்கேயும் 4 2s are 8, 4 3s are, 4 4s are. அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2 into 3 is 2, 3 is to 2 is to 4 into 1. இதை என்ன எழுதணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 6 is to 6 is to 4. ஃபர்தரா இதை ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா 3 is to 3 is to 2. இதுதான் வந்து இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ. அதாவது அரவிந்த், பவின், சந்தன் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ எவ்வளவு அப்படின்னா 3 ரூபாய், 3 ரூபாய், 2 ரூபாய். இதான் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே? இப்போ சந்தனோட ஷேரை கேக்குறாங்க. அதாவது இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி லாஸ்ட்ல உங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து 1,05,000 ரூபாய். இதுல சந்தனுக்கு எவ்வளவு ஷேர் போகும்னு கேக்குறாங்க. இப்போ என்னன்னா ஒருத்தரோட ஸ்பெசிபிக் ஷேரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா அந்த ஸ்பெசிபிக் பர்சன். இப்போ சந்தனை பத்தி கேக்குறாங்களா, அப்ப சந்தனோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு? சந்தனோட இன்வெஸ்ட்மெண்ட் டிவைடட் பை டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு? டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு டோட்டல் ப்ராஃபிட். இதுதான் வந்து ஃபார்முலா. அப்ப சந்தனோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு? 2 டிவைடட் பை டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவுனா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். 3 + 3 + 2 அப்போ 8 இன்டு டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளவு? 1,05,000. ஓகே பை பார்த்துலாமா? 2 1s are 2 4s are. இப்போ இத 4 டேபிளால டிவைட் பண்ணோம் அப்படினா எப்படி அடிப்பணும்? 4 2s are 8, பேலன்ஸ் 2 வரும். 4 6 are 24, பேலன்ஸ் 1. 4 2s are 8, 4 5s are 10, 0. அப்போ 26,250 அப்படின்றது தான் எனக்கு வந்து சந்தனோட ஷேர். இந்த 1,80,000 ரூபாயில சந்தனோட ஷேர் வந்து 26,250 ரூபாய். இதை இப்ப இவங்களுக்கு கண்டுபிடிக்கணும். இப்ப அரவிந்துக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதேதான். அரவிந்தோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு, டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு? அதாவது 3/8 into 1,05,000 அப்படின்னா நமக்கு வந்து அரவிந்தோட ஷேர் கிடைச்சிரும். அதே மாதிரி பவின்னாலும் அதே 3 இருக்கிறதுனால 3/8 தான் வரும். அவ்வளவுதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.